பாருங்க எப்படி டிராக் இழுத்துட்டு போகுது பாருங்க. வீல் வா செம்மையா இழுக்குது பாருங்க. டிராக் ப்ரோ கீழ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனன் சேனல். ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 38 கிலோ திருக்கை, 38 kg ஸ்டிங்ரே. ஸோ அது ஸ்டிங்ரேல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல. நான் பிடிச்சது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம போன லொக்கேஷன் தான் கோவளம். ஸோ அங்கே தான் ஸ்டிங்ரே இப்போது ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா நாங்கள் போனோன்னே பிடிக்கல. ஒரு 3 வாரமாக போய் மீனே கிடைக்காம 4th வீக் அந்த லொக்கேஷனுக்கு என்ன ஸ்பெக்கு தேவையோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நாங்கள் பிடிச்சோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்ரம் பேசிக் பிகினிங் ஆங்கிலிங், மீன் எப்படி பிடிக்கலாம், எதை வச்சு பிடிக்கலாம், பிகினர்ஸ்க்கு எந்த ராடு நல்லாயிருக்கும், எந்த ரீல் நல்லாயிருக்கும்ன்ற வீடியோஸ், அப்புறம் ஃபிஷ்ஷிங் நாட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் பேக் சைடில் போய் பார்த்தீங்கன்னா ஃபார் பிகினர்ஸ் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ மக்களே, நம்ம என்ன பெயிட் யூஸ் பண்ணோன்றதை சொல்லிடுறேன். கிழிச்ச மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 டெட் பெயிட் இருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுக்க வேண்டியது. ஸோ அது என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. கிழிச்ச, கவலை, மடவை, அப்புறம் பச்சைக்குட்டி, இந்த 4மே பார்த்தீங்கன்னா டெட் பெயிட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து ஸ்டிங்ரேக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபிஷ்ஷுக்குமே. ஸோ அந்த இடத்துல மொத்தம் 30 பேர் போட்டோம். 30 பேருக்குமே மீன் கிடைக்கல, குறிப்பிட்ட பேருக்கு தான் கிடைச்சிது. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 90% லக் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெக்கும் ஒரு காரணம் இருக்குது, 10%. அந்த ஸ்பெக் இருந்தால் நம்மளுக்கு அங்கே கிடைக்க சான்ஸ் அதிகம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அந்த 38 கிலோ மீனை எத்தனை பேர் சேர்ந்து எவ்வளோ சந்தோஷமாக கத்தி எத்தனை மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ மக்களே, ஐ வாண்ட் டு தேங்க் 3 people. இந்த லொக்கேஷன் என்னை கூப்பிட்டு போனது சிவா ப்ரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கிரெடிட்ஸ் கோஸ் டு மீனவ நண்பன் முரளி ப்ரோக்கும், அப்புறம் வினோத் ப்ரோக்கும். ஏன்னா அவங்களோட வீடியோ தான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேவாக இருக்குது. ஸோ அவங்க வீடியோ எடுக்கலன்னா கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ வாட்ச் ஃபுல்லி அண்ட் என்ஜாய். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஃபைட் கொடுத்தது அந்த மீன். ஸோ பீப்புள்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மீனவன் சேனல். நான் தானே விட்டேன் பெருசு, சிவில்ல கட் ஆகி போயிடுச்சுண்ணா. என்ன 2 பேருக்குமே மாட்டிருக்கா எப்படி? நல்ல பெரிய வாழுப்பா, வால் நல்லா பெருசு. என் சேனல் ஒரு வீடியோ கிடைச்சது. ஏன்னா அந்த சைடே வரதில்ல. புடி சூப்பர்ப்பா.
ப்ரோ பக்கத்துல போங்க, பக்கத்துல சுத்திட்டே பக்கத்துல போங்க. எங்க சுத்தி இருக்கு பாருங்க. ரீலு இங்க பாருங்க எப்படி டிராக் இழுத்துட்டு போகுது பாருங்க. வா செம்மையா இழுக்குது பாருங்க டிராக். ப்ரோ கீழ மீன் வாங்கணும் முடியா. இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் நான். ரொம்ப டைட் ஆகாது, ரொம்ப டைட் ஆகாது, ரொம்ப டைட் ஆகாது. பொறுமையா அவசரப்படுவானா. நல்லா ஓகே. நான் ஒரு 20 கிலோ இருக்கும். அதான் 20 கிலோ இருக்கும். ஏய் சூப்பரா குளிக்கிறீங்கடா நீங்க. சூப்பரா குளிக்கிறீங்கடா நீங்க. என்னது என்ன வால் அடிக்க போது அப்படியே எடுத்துருவா. இது அதோட ஆமா மாரி இது இது அவ்வளோ சீத்துந்தூர் எவ்வளோ புஷ்பம். அத்துக்கு போகுது அந்த சைஸ் பா. இல்லை அவ்வளோதான் வந்துச்சு. இது வேற லெவல் ஃபைட்டு. பாத்துவாங்க சைஸ எவ்வளவு கிலோ இருக்கும்? ஆல்ரெடி நாங்க 2 மிஸ் பண்ணோம். எப்படி ஒரு 30 to 35 இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டோம், சான்ஸே இல்லை. பக்கெட் லிஸ்ட்ல இது ஒன்று சேர்த்தாச்சு, அவ்வளோதான். வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ஸ்டிங்ரே. அப்பா அப்படியே போய் கூட இல்லைங்க. சூப்பர் போட்டோ எடுத்துக்கிட்டா. வயிற்றுலேருந்து ஃபுல்லாக பாருப்பா அங்க பாருப்பா. அச்சோ கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணலாம்.